தேசிய ஜனநாயக கூட்டணி விஸ்தாரணம் செய்யப்பட்டு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதில் இணைந்த 6 மணி நேரத்திற்குள்ளாக இங்கே பக்கத்து தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கவிஞர் கனிமொழி அலறியது நமக்கு கேட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வருகைக்கு பின் திமுக எம்பி கனிமொழி கதறிக் கொண்டிருப்பதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா காட்டமாக விமர்சித்துள்ளார். இந்த கிமு கிபிம்பாங்க. கிமு கிபின்னா என்ன? கிருஷ்ணனுக்கு முன் கிருஷ்ணனுக்கு பின். அதையும் அப்படி சொல்லணும் நம்ம. அதனால அது மாதிரியா இன்னைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்ததுக்கு முன் வந்ததுக்கு பின் அப்படின்னு இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் மாறி இருக்கிறது. ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி விஸ்தாரணம் செய்யப்பட்டு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதில் இணைந்த 6 மணி நேரத்திற்குள்ளாக இங்கே பக்கத்து தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கவிஞர் கனிமொழி அலறியது நமக்கு கேட்டது. ஐயோ 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 ஐயோ, பிஜேபி அதிமுக திட்டுச்சு, அதிமுக பிஜேபி. நான் கேட்குறேன், காங்கிரஸ் வெளியில் போனப்போ திரு மு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்? ரொம்ப நல்லது, கூடா நட்பு கேடாய் முடியுங்க. அந்த காங்கிரஸோடு இன்றைக்கி திமுக கூட்டணி வச்சுருக்கா இல்லையா? சரி, 2016 கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தையும் திமுகவை கழுவி ஊத்தாதா? அப்போ என்ன, அவங்க ஒரு கூட்டணி வச்சுருந்தாங்க, மானாக்குவா மக்கள் நல கூட்டணி. அதானே, நான் கரெக்டாக தானே சொல்கிறேன். அந்த மானாக்குவை வச்சுக்கிட்டு திமுகவை என்ன பாடுபடுத்தினாங்க. இப்போ 19லேருந்து வெக்கமே இல்லாமல் ஒன்றா இருக்கீங்க. அது எதை காட்டுது? இவங்க பேசட்டால் அதுக்கு நம்ம மீனிங்ஃபுல் கிரிட்டிசிசம் இருந்தால் நாம் அதுக்கு பதில் சொல்ல போகிறோம். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் பயம் கப்பி போய் உளறி கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நிலைமை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.